வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன பொட்டி கடையில ஜட்ஜா வர்ற பாண்டியராஜன் தான் வந்து டீ கேக்குறாங்க. தண்ணி கம்மியா பால் அதிகமா டிகேஷன் அளவா போட்டு இஞ்சி ஒரு துளி போட்டு போட்டது தெரியாம இருக்கணும் டீ. தூளை மாற்றி போடுங்க. ஒரே ஒரு ஆற்று அப்படியே நுரைச்சி வரணும். என்ன நான் சொன்ன டீ உங்களுக்கு குழப்பமா இருக்கா? குழப்பத்தில் தானே சில பேர்த்துக்கு ஒரு புரியாத புதிர் விட கிடைக்குது. என்ன சார் நான் பேசுனது உங்களுக்கு குழப்பமா இருக்கா? இங்கே பாருங்க ஃபோனில் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் டீ போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெரியவரும் அந்த ஃபோனில் சொல்ல அதே மாதிரி டீயை போட்டு இந்தாங்க சார்னு கொடுக்குறாங்க. இந்த டீ கடையில் நிறைய ஆவாரமாகும். நான் கமிஷனெல்லாம் கேட்க மாட்டேன். இதே மாதிரி டீயே எல்லாத்துக்கும் போட்டு கொடுங்க. சரியா குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாங்க. அப்போ வீராவும் வந்து டீ கேட்குறாங்க. என்னம்மா ஸ்பெஷலாக ஏதாவது டீ வேணுமாங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், எப்பவும் போடுறாப்புல போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. தண்ணி கம்மியாகவும் பால் அதிகமாகவும் டீ தூளை மாற்றி அதில் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு டிக்கேஷனை ஒரு அளவை போட்டு அப்படியே ஒரே ஆற்றி நுரைச்சி வர மாதிரி ஒரு டீ எடுத்து கொடுக்குறாங்க வீராவுக்கு. வீரா டீ குடிச்சிக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே 2 போலீஸ் வந்ததும் டீ 3 டீ சொல்கிறாங்க. என்னையா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற கேஸ் இன்னைக்கே முடிஞ்சிருமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வரப்போகிற ஜட்ஜு புது ஜட்ஜு, அவருக்கு சரியாக கேஸை கூட படிக்க தெரியாதாமே. ஏதோ ஒரு வழியில் அடிச்சு விட்டுருவாராமே. அந்த மாதிரி அடிச்சாருன்னா நம்மளும் இந்த கேஸை மூடிட்டு வேற ஒரு கேஸை பார்க்கலாங்கிறாங்க. டீ குடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிற பாண்டியராஜன் அப்படி என்ன பெரிய கேஸுங்கிறாங்க. இவன் பண்ணினதெல்லாம் பெரிய கேஸ் தான்ங்கிறாங்க. பெரிய கேஸ்னா கொலை பண்றதும் பெரிய கேஸ் தான், பாம்பு வைக்கிறதும் பெரிய கேஸ் தான். அதுல எந்த வகையை சேர்ந்தவன் கேட்கறாங்க. பேங்க தனியால கொள்ளையடிச்சிருக்காங்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் கையில பச்சை குத்தி வைக்கிறத பார்த்துட்டு உங்க பேர் என்னன்னு கேட்கறாங்க. மருதையன்ங்கிறாங்க. சரி என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. சரி உங்க கையில பச்சை குத்தி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்கறாங்க. 5 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. அது எதுக்கு குத்துனீங்க? ஒருவேளை கையெழுத்து போடும்போது அதை பார்த்து எழுதிருக்கான்னு கேட்கறாங்க வீரா. பேர் குத்திக்கிறதெல்லாம் பேசணும், அது எப்ப வேணாலும் குத்திக்கலாங்கிறாங்க. எங்க ஒரு டிகிரி படிச்சவரு, அதுவும் பேங்க்லயே கொள்ளையடிக்க பார்த்திருக்காரு. அப்படிப்பட்ட பெரிய அக்யூஸ்ட் இவரு. ஆனா பேரையே தப்ப குத்திருக்காரு. யாரையோ காப்பாத்திருக்காக இவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படித்தானே வீரா கேட்கும்போது, அட பாவிகளா எல்லாமே பிராடா அப்படின்னு அப்பதான் பாண்டியராஜன் உணர்றாரு. ஐயா எவ்வளவு நாளா இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறாங்க. ஐயா கொஞ்சம் கடன் இருக்கு, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேங்கிறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா சீக்கிரமா கோர்ட்ல கேஸ் முடிச்சு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் சொசைட்டிலேயே பிரச்சனை. குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிருவாங்க, நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு கேஸை சீக்கிரமா முடிக்க முடியலாம். காலம் போகுது, என்ன செய்யறதுன்னு வீரா சலிச்சுக்கிறாங்க. ஆமா நீ யாருமா, நீ என்ன விஷயமா வந்தேன்னு கேட்குறாங்க பாண்டியராஜன். வீரா கோவமா பார்க்குறாங்க. அப்போ நீயும் ஒரு பிராடியாங்கிறாங்க. சார் கோர்ட்டுனா தப்பு நடக்கத்தான் செய்யும். நீங்களும் சரி அந்த பொண்ணும் சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பொய் சாட்சி சொல்லத்தானே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைனாலும் உங்கள் குடும்பத்தில் பெரிய தப்பு நடந்திருக்கும், அதுக்கு பொய் சாட்சி சொல்ல வந்திருப்பீங்க அப்படித்தானே சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கேஸை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், உங்களுக்கே தேவைன்னா சொல்லுங்க, இப்படி ஒரு ஆளுகளை நாங்களே உங்களுக்கு செட்டப் பண்ணி விடுறோங்கிறாங்க. அப்படியா, பரவாயில்ல கலக்குங்கன்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் டீ குடிச்ச காசை கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. கோர்ட்ல ஜட்ஜுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியராஜன் வராரு. வந்ததுமே இவர் தான் ஜட்ஜா அப்படின்னு வீரா அதிசயமாவும் பாக்குறாங்க. இந்த பக்கமா அந்த விட்னஸும் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேக்குறாங்க. சார் இவர் தான் ஜட்ஜா? ஏ சார் இவர் தெரிஞ்சேதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு வந்தீங்களா சார்ங்கிறாங்க. யோ எங்களுக்கும் தெரியாது, கொஞ்சம் பேசாம அமைதியாயிரு, நாங்களே இப்படி வெளுத்து வாங்கி நிக்கிறோம். இவர்கிட்டயே நம்ம பித்தளாட்டத்தை எல்லாம் உடைச்சிட்டு வந்தாச்சு, ஆனா இவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல, நீ கொஞ்சம் பேசாம அமைதியாயிரு. ஐயா எப்படியாவது எனக்கு சேர வேண்டிய பணத்தை என் வீட்டுக்கு கொடுத்துருங்கய்யா, நான் போய் தான் சொல்ல வந்திருக்கேன்னு இவர்கிட்டயே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இவர் எனக்கு கண்டிப்பா தண்டனை தான் கொடுப்பாரு. என் வீட்டு குடும்பத்துல இருக்கிறவங்கள நான் பார்க்க முடியுமோ முடியாதோ, எப்படியாவது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணம் காசை கொடுத்துருங்க ஐயான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சாட்சி சொல்ல வந்த விட்னஸ் கூண்டில் ஏறிட்டாரு. அவர்கிட்ட விசாரணை நடத்தாமே அவர் கூட்டிட்டு வந்த கான்ஸ்டபிளுக்கு 2 பேர்த்துக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. 3 மாசம் சிறை தண்டனையும் கொடுத்துட்றாங்க. பணத்துக்காக குற்றத்தை ஒத்துக்கிட்டு வந்த மருதையனுக்கு 3 மாசம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் கட்ட சொல்லியிருக்காங்க. இங்க எந்த ஒரு போலீஸ் எனக்கே நீங்க கேஸை பிடிச்சி தரீங்களா, இல்ல நானே உங்களுக்கு பொய் சாட்சி சொல்ல வரட்டுமா? கோர்ட்னா 1000 விதமான தப்பு நடக்குமா? எது எவிடன்ஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பனா? என்ன என்கிட்டயே சப்ப கதை கட்டுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியராஜன். சார் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் 2 பேரும். பணத்துக்காக ஒரு அக்யூஸ்ட குற்றவாளியாக்கி கொண்டு வந்து கூட்டில் நடத்திருக்கீங்க, இதையும் டீ கடையில ஓப்பனா வேற பேசுறீங்களா? ஒரே நாளையில எனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்ச உண்மைகள், இன்னும் நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிருப்பீங்க. கடவுளுக்கு அடுத்தது கோர்ட்டு தான் நம்புவாங்க, ஆனா நீங்க இந்த நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டீங்களப்பா. தப்பே செய்யாதவங்க கடவுளுக்கு அடுத்தது கோர்ட்ல இருக்கிறவங்கள தான் நம்பி வருவாங்க. ஆனா நீங்க இத நம்பிக்கையெல்லாம் குறைச்சிட்டீங்களா ஐயா? நம்பி வந்தவங்கள கொன்னுட்டீங்களா ஐயா? போலீஸையும் கோர்ட்டையும் நம்பி வந்தவங்களை இப்படி கொன்னுட்டீங்க. இனிமே நான் இந்த கோர்ட்ல உங்களை எங்கேயும் பார்க்க கூடாது. இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி கொண்டு வந்து நிறுத்தலைன்னா இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேத்துக்கும் இதே நிலைமை தான் தீர்ப்பு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் 3 மாசம் ஜெயிலுக்குள்ள நீங்களும் போய் அனுபவிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, திரும்பி வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்தது மாறனோட கேஸை கூப்பிடுறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸாச்சே, இதையே இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இழுவையில தான் இருக்குங்கிறாங்க. சரி இதுக்கு சாட்சி ஏதாவது இருக்காங்கிறாங்க. சாட்சி ஒருத்த மட்டும்தான்ங்கிறாங்க.
நேர்ல பார்த்தது ஏதாவது இருக்காங்கிறாங்க. அது எந்த ஆதாரம் இல்லைங்கிறாங்க. மாறனுக்கு லாயர் இல்லையான்னு கேக்குறாங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லி வீரா வராங்க. ஆமா நீ பாண்டியனோட தங்கச்சியாங்கிறாங்க. ஆமா சார்ங்கிறாங்க. மாறன் என் புருஷங்கிறாங்க. சரி மாறனுக்காக வாதாடுறதுக்கு நீங்க யாரும் வக்கீல வைக்கலையான்னு கேக்குறாங்க பாண்டியராஜன். இல்லைங்கய்யா இந்த கேஸ்ல நானே வாதாடலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க வீரா. எல்லாரும் ஆச்சரியமா வாய் வளர்ந்து பாக்குறாங்க. கோர்ட்ல இத்தனை வக்கீல் இருக்காங்க, யார் பேர்லயும் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லைங்கய்யா நம்மளுக்கு இருக்கிற வேதனையும் அவசியமும் மத்தவங்களுக்கு இருக்கணுங்கிறது கிடையாது. கேஸை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் நம்ம தயாரா இல்லைன்னு சொல்லிடுறாங்க வீரா. ஆமா உனக்கு சட்டம் தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியாதுங்கிறாங்க. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அது எனக்கு செய்ய தெரியும் சார். என்ன நடந்ததோ அதை உண்மையா சொல்ல எனக்கு தெரியும். ஏதோ சரியான நம்பிக்கையோட ஆதாரத்தோட வந்திருக்க. சரி இந்த கோர்ட்டு நீ வாதாடுறதுக்கு உத்தரவு கொடுக்குதுங்கிறாங்க. என்னப்பா உனக்காக உன் ஒய்ஃப் வாதாடுறேன்னு சொல்லியிருக்காங்களே உனக்கு ஓகேவான்னு கேட்கறாங்க பாண்டியராஜன். மாறன் தெருன்னு முழிக்கிறாரு. என்னப்பா நீயே சொல்லு, உனக்காக உன் பொண்டாட்டியவே வாதாட சொல்லலாமா இல்ல வேற வக்கீல் வச்சுக்கலாமான்னு கேட்கறாங்க. இல்ல சார் என் பொண்டாட்டி தவிர வேற எந்த வக்கீலாலும் இதை பத்தி பேசவும் முடியாது, கேஸுக்காக மத்த வக்கீல் யாரும் வாதாடவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க மாறன். இன்னொரு வக்கீல் எந்திரிச்சு சொல்றாங்க, என்ன சார் போறவங்க வரவங்க எல்லாம் வாதாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு வக்கீலே வேண்டியது இல்லையேங்கிறாங்க. நீயும் ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அதுல எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா நீயும் ஜட்ஜ் ஆயிட்டு வந்து நீ சொன்னீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. நான் தான் ஜட்ஜு, நான் சொல்றதை நீங்க எல்லாரும் கேட்கணும். ஏமா நீ வாதாடணும்னு சொன்னீங்கல்ல, நீ வாதாடுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேங்கிறாங்க. சரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஃபேமிலியில எல்லாரும் ஆஜராயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் 2 பேர் வரணுங்க சார்ங்கிறாங்க வீரா. சரிம்மா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் ஆரம்பிக்கலாங்கிறாங்க. வீராவும் சரிங்கிறாங்க. சரி அடுத்த கேஸ் கொண்டு வாங்கன்னு அடுத்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆளவந்தான் வெளியில வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என்ன பார்த்தா உங்களுக்கு கேனை மாதிரி இருக்கா, விளையாடுறீங்களான்னு கேட்குறாங்க. சார் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க கண்மணி. இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை வக்கீலையும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வாதாடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாச்சு. ஆனா யாரும் முன் வரல. ஆனா உன் தங்கச்சியே இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்றாளே, என்ன 2 பேரும் விளையாட்டு காட்டுறீங்களான்னு கேட்குறாங்க அளவந்தான். என்னம்மா உன் தங்கச்சி உன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாளா, நீ சொல்லித்தான் வாதாட வந்திருக்காளான்னு கேட்குறாங்க அளவந்தான். சார் திரும்ப திரும்ப என்ன தப்பாவே பேச வைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாறனை ஜெயிலுக்கு அனுப்பத்தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க கண்மணி. அந்த ஆசை உனக்கு இருந்தா நீ சீக்கிரமா கோர்ட்டுக்கு வந்து உன் தங்கச்சி வாதாடுறத நிறுத்துங்கிறாங்க அளவந்தான். அப்படி நீ ஒருவேளை கோர்ட்டுக்கு வரலைன்னா அந்த பக்கம் நினைக்கிறது நடக்காது, இந்த பக்கம் நினைக்கிறது நடக்காது. மாறன் சுதந்திர பறவையா வெளியில சுத்திட்டு இருப்பான். கோர்ட்டே அவனை மன்னிச்சு விட்டாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். ஆளவந்தான் பேசுனதும் கண்மணி சரியான சலுப்புலச்ச அப்படின்னு சலுப்பு போடுறாங்க. இந்த பக்கமா என்ன கண்மணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க ராகவன். ஒன்றும் இல்லைங்க இருங்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்மணி இந்த பக்கமா வந்து லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏமா கோர்ட்டில் என்னமா நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஏண்டி என்ன நடக்குது, கேஸ் தான் நடக்குது, ஏண்டி இன்னும் கோர்ட்டுக்கு வரல, சீக்கிரம் வாங்குறாங்க லட்சுமி. உன் புள்ள வீரா தான் இந்த கோர்ட்டில் ஆஜராயிருக்கலாமே, அவ என்ன பெரிய வக்கீலா வாதாட ஆரம்பிச்சானா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னதான் நினைப்பாங்க, நினைச்சு பாரு. யாரோ என்னமா நினைச்சிட்டு பாருங்க, கோர்ட்லேருந்து நல்ல தீர்ப்பு வந்த போதுங்கிறாங்க லட்சுமி அம்மா. அம்மா அவ செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சு அவளுக்கு துணையா நீ நிக்காத சரியா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருடி அவ செய்யறது எல்லாமே சரிதான், நான் எப்பவும் அவளுக்கு துணையை தாண்டி நிற்பேன். எப்படி பார்த்தாலும் மாறன் வீராவோட புருஷன், அவருக்காக இவ தானே வாதாடணும். ஒருத்தர் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா அவரை காப்பாத்துற பொறுப்பு பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தான் இருக்கு. வீரா இப்ப அவங்க அம்மா இடத்துல இருந்து எப்படியும் மாறனை காப்பாத்துவா, நீ போனை வச்சுட்டு சீக்கிரமா கோர்ட்டுக்கு வந்து சேருன்ட்டு லட்சுமி அம்மா போனை கட் பண்றாங்க. கண்மணி அம்மா அம்மான்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. வேற வழியே இல்லையே, இந்த வீரா ஏன் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிறா, ஒருவேளை ஜெயிச்சிருவாளோ அப்படின்னு கண்மணிக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.